ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா எபிசோட் 8. போன எபிசோட்ல ஒரு கலவரமான டேட்டா போச்சு நம்ம ஆச்சிக்கும் கரணுக்கும். கரண் பார்த்து ஆச்சிக்காக ஹெலிகாப்டர்லாம் ரெடி பண்ண ஆச்சிக்கு ஹெலிகாப்டர் ஏறி மேல போனோடனே தலை கிறுக்கிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு மாதிரி சமாதானம் ஆயிட்டு அப்படியே ரிலேஷன்ஷிப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்கப்பா. நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கரண் கேட்க ஆச்சியும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். சரி எல்லாம் ஸ்மூதா போய்கிட்டு இருக்கே, வேற பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆச்சி கரண் ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்ல ஒரு விசித்திரமான ரூல் இருக்கிறது அப்பதான் தெரிய வருது. அங்க வேலை பண்றவங்க யாருமே ஒருத்தர் டேட் பண்ணிக்க கூடாது. அப்படி டேட் பண்ணாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாருப்பா அவங்க பாஸ். இப்படி ஒரு விஷயத்த ஆச்சி கேள்விப்பட இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறான். இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போமா. இப்ப எபிசோடோட ஓபனிங் ஷாட்லயே நம்ம பாயும் ராக்கையும் அவங்க பாஸ் கூப்பிடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் வீக்கெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு ஹோட்டல் வவுச்சர் கொடுக்கறாரு. எனக்கு தெரிஞ்ச மக்களே, இந்த ஆள் சீக்கிரட்டா இது ஒரு ஹோட்டல் நடத்துறான், அந்த ஹோட்டலை ஓட வைக்கணுங்கிறதுக்காகவே ஒன்னு இந்த வவுச்சரை கொடுத்து தள்ளிட்டு இருக்கான். இதை தவிர இந்த ஆள் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி நமக்கே தோணும் போது இவ்வளவு வருஷமா அந்த கம்பெனில குப்பை கொட்டுற அந்த ரெண்டு பேருக்கும் தோணாதா மறுபடியும் ஹோட்டல் வவுச்சரா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்க சரி வாங்கிக்கலாம், மனுஷன் தப்பா நினைப்பாரு, வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளில வர ராக்கு பாய்கிட்ட ஆமா நம்ம பாஸ் ஏன் எப்ப பார்த்தாலும் ஹோட்டல் வவுச்சரே ஃப்ரீயா கொடுக்கறாரு, மனுஷன் நிறைய வச்சிருப்பாரு போலயே, சரி இப்ப இது என்ன பண்றது அப்படின்னு கேட்க இதுக்கு பாய என்ன பண்றது, யாருக்குன்னா கொடுத்துட வேண்டியதான், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போகணும்னு வச்சுக்கோயேன், நம்மள பத்தி கிசு பேசியே தள்ளிடுவாங்க எல்லாரும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதுக்கு ராக்கு டக்குன்னு மத்தவங்க பேசுறதெல்லாம் நம்மையே கண்டுக்கணும், அப்படி அது இல்லனா உனக்கு பயமா இருக்கா, பயமா நான் ஏன் பயப்படணும், இல்ல ஒருவேளை அவங்க காசிப் பண்ண மாதிரியே நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்றது, அதுக்கு பயப்படுறியோ, இப்படி ஒரு கல்ல தூக்கி போட எதிர்பார்த்த மாதிரியே பாயும் எதிர்கல்ல தூக்கி போடுறா. நான் எதுக்கு பயப்படணும், அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல, இப்ப என்ன இந்த ஹோட்டலுக்கு தானே போனோம், சரிவா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ராக்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா ஒரு வழியா என்னத்தையும் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டோமே அப்படின்னு சந்தோஷப்படுறான். இப்ப அடுத்து இந்த ஜிண்டா பையில காட்டுறாங்க. ஃபேஸ ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளா இது எப்படி சொல்றதுன்னு தாங்கிக்கிட்டே இருந்தேன், ஆனா இப்ப கரெக்டான டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம ரிலேஷன்ஷிப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறேன், நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க அட என்னடா இது இந்த பையனுக்கு வந்து தைரியம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் லாங் ஷாட்ல அப்படியே காட்டினா அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பூனை குட்டிக்கிட்ட. ஒரு லெவலுக்கு தான் ப்ரோ எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த பூனை தெரிச்சு ஓடுது. ஏன் பூனை எங்க ஓடுற, நான் மின்னி கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட தான் பிராக்டிஸ் பண்ணணும், இப்படி நீ பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தனா நான் சொதப்பிட மாட்டேனா, இப்படியும் அந்த பூனை கிட்ட கத்திக்கிட்டே இருக்க, என்ன சொதப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மின்னு உள்ள வரான். ஐயோ ஒருவேளை கேட்டானோ அப்படின்னு இவனும் நினைக்க அது சாரி கதவு திறந்து இருந்துச்சு, சரி எப்படி உள்ளதா இருப்பேன்னு நானே வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ஒரு மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க ஜின்டாக்கு அப்படியே புல் அரிப்பா இருக்கு. ஐயோ நம்மள மிஸ் பண்ணிட்டு பார்க்க வேற வந்திருக்கானே அப்படின்னு நினைக்க டவக்குன்னு அந்த பூனைக்குட்டியை தூக்கி கையில வச்சுக்கிறான் மின்னு. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு பூனைக்குட்டியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரமா. அடச்சி சப்புன்னு போச்சுப்பா அப்படின்னு ஜின்டா நினைக்க சரி பரவாயில்ல இன்னைக்கு பூனை கிட்ட பேசினது மின்னு கிட்ட பேசி கவுத்துற வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு மின் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள மின்னு ஜின்டா நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுக்கறான். அது உள்ள பார்த்தா ஒரு காஸ்ட்லியான லெகோ செட்டு கொடுக்கறான். அதை பார்த்த உடனே ஜின்டாக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு எதுக்கு இதெல்லாம் மின் அப்படின்னு கேட்க உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், உனக்கு இது பிடிக்கும்ல, இதுக்கு ஜின்டா அதெல்லாம் சரி ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் புக்க பப்ளிஷிங்க்கு செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல அதுக்காக தான் உனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறேன், இப்படி சொல்லிக்கிட்டே கிட்ட வந்து இந்த லெகோவை சீக்கிரமா கட்டி முடி, அப்புறம் வந்து பாக்குற அப்படின்னு அவன் ஓரக்கண்ணுல பார்த்து சிரிச்சுக்கிட்டே போக ஜின்டாக்கு தலகால் புரியல. அச்சோ நமக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா, நம்ம மேலயும் அவனுக்கு ஒரு கிரஷ் இருக்கு போலயே, இது முடிச்ச உடனே வரேன்றால ராவோட ராவா உட்காந்து இதை முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த லெகோ செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இங்க வீக்கெண்ட்ல பிளான் பண்ண மாதிரி கரணும் ஆச்சியும் டேட்டுக்கு வராங்க. ஒன்னா சேர்ந்து வெளில சுத்துறது என்ன போட்டோ எடுக்கிறது என்னன்ட்டு பசங்க அப்படியே ஜாலியா ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்பா கரண் ஆச்சிக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் 2 ஃபிளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். ஆச்சி யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இதுக்கு கரண் கொஞ்சமா சலிச்சுக்கிட்டு சே என்னால உன் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது, நீ இந்த ஃபிளேவர் தான் வாங்குவேன்னு நினைச்சேன், இதுக்கு ஆச்சி சிரிச்சுக்கிட்டே ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், இதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க வேற என்ன நீ இதுதான் வாங்குவேன்னு நான் ஓபன் பண்ணி வேற வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல ஆச்சியும் சிரிச்சுக்கிட்டே ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இன்னொரு கப்பல் இருக்க, அவங்க கைய பிடிச்சிட்டு இருக்கத கரண் பாக்குறான். அவன் பார்த்ததுல இருந்து ஆச்சியோட கைய பிடிக்கணும்னு அவனுக்கு ஆசையா இருக்கு, ஆனா அவன் கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தயங்கிக்கிட்டே அமைதியா இருக்கான். இந்த சீன் இங்கே கட்டாக அடுத்து அப்படியே நம்ம இன்னொரு டேட்டு கப்பலுக்கு வருவோம். நம்ம பாயும் ராக்கும் பாஸ் கொடுத்த வவுச்சர் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. பாய் வழக்கமா இல்லாம புது சட்டை போட்டுக்கிறது என்ன, முடிய ஸ்டைல் பண்ணிக்கிறது என்னன்ட்டு பையன் சும்மா சூப்பரா
சூப்பரா இருக்கு. அவனோட மனசுல அப்பா நம்ம நீண்ட நாள் கனவு ஒரு வழியா பாய் கூட ரொமான்டிக் டேட் வந்துட்டோம். இதுக்காக எவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கு. 3 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த முடிய புடிச்சு புடுங்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு. இப்படி அவன் மூஞ்ச போக்கஸ் பண்ணிட்டு அப்படியே லாங் ஷாட்ல காட்டினா இவனும் பாயும் தானே வந்திருக்காங்கன்னு நினைப்போம். அதான் இல்ல மக்களே, ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு வவுச்சர் கொடுத்தவரும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. வேற யார், இவங்க பாஸ் தான். இத ராக்கு பாத்துட்டு ஆனா இந்த மனுஷங்க வந்து உட்காருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நம்ம எஃபர்ட் எல்லாமே வீணா போச்சேரா ராக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. பாய் பாஸ் கிட்ட நீங்களும் எங்க கூட வருவீங்கன்னு எதிர்பார்க்கல சார், இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்ல பாஸ் சிரிச்சுக்கிட்டே ஆஃப்கோர்ஸ் நான் இல்லாமையா, இது அபிஷியலா தர ரெஸ்டாரண்ட் வவுச்சர், அதனால நானும் இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரும் தனியா அமிச்சா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. இப்படி இந்த ஆள் சொன்னதும் ராக்குக்கு அப்படியே கபகபன் எரியுது. அட உன் நினப்புல தீய வைக்க அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்க. இங்க பாயும் சிரிச்சுக்கிட்டே ஆமா சார் எனக்கும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க, நீங்க வந்ததுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல பாவம் இங்க ராக்கோட மூஞ்சி அப்படியே டுயின் ஆயிடுச்சு. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அங்க இருந்து எழுந்து போறான். இப்ப அடுத்த ஆச்சியும் கரணும் ராக்கும் பாயும் வந்திருக்க அதே மால்ல தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்போ கரண் ஆச்சி அப்படியே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கரண் ஆச்சி நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, 2 பேரும் டேட்டுக்கா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆச்சி ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறான். அது டேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க ஏன் டேட்டுக்கெல்லாம் வரப்போறோம் அப்படின்னு தங்கிக்கிட்டே சொல்ல ராக்கோ சிரிச்சுக்கிட்டே அதான் நானும் சொல்றேன், நீங்க 2 பேர் டேட்டுன்னு சொன்னா வியர்டா இருக்கும்ல, நான் இங்க பாய் கூட சாப்பிடலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஆச்சி அது நான் ஆல்மோஸ்ட் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு நீ போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்புறம் ஆபீஸ்ல பாக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கோ அங்க இருந்து போயிடுறான். இப்ப கரண் பொறுமையா ஆச்சி கிட்ட ஆச்சி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நம்ம 2 பேரும் டேட் பண்றோம்னு சொல்றதுல உனக்கு எதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா, அது நான் கம்பல் பண்ணி எல்லாம் கேட்கல, உனக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா எனக்கு புரியுது, ஒரு பையனை டேட் பண்றேன்னு சொல்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்படி கரண் பொறுமையா கேட்க ஆச்சி இதுக்கு எனக்கு உன்னை டேட் பண்றேன்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நம்ம பாஸ பத்தி உனக்கு தெரியும்ல, எம்ப்ளாயிஸ் யாருமே டேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலே போட்டிருக்காரு, இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் வேலையை விட்டே தூக்கிடுவாரு, என்னால உனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்குதான் அப்படி சொன்னேன். இதுக்கு கரண் நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைப்பட்டு தான் பண்ணுவேன், ஆனா ஒருவேளை பாஸுக்கு அது தெரிஞ்சு வேலை வேணுமா நீ வேணுமான்னு கேட்டாருன்னா நான் அப்பா கூட உன்னதான் சூஸ் பண்ணுவாச்சு, ஏன்னா இந்த வேலை போனா வெளியில வேற வேலை கிடைச்சிரும் இப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து ஆனா எனக்கு இன்னொரு ஆச்சி கிடைப்பானா கிடைக்க மாட்டான்ல. இப்படி இவன் சொன்னதும் ஆச்சி அப்படியே உருகுறான். இப்ப கரண் மறுபடியும் கிட்ட வந்து ஆச்சி நான் ரொம்ப நேரமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ட்ரை பண்றேன், நம்ம ஆபீஸ்ல இல்லாத டைம்ல அவன் கையை பிடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க ஆச்சி சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல கரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, டக்குன்னு போய் அவன் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே கரனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் கைய புடிச்சிட்டு இருக்கிறத அவங்க பாஸ் பாத்துறாரு. பாஸ பார்த்தோன்னே ஆச்சி பயந்துட்டு கையெடுக்க வர கரண் விடாம புடிச்சிட்டு அவர் பாத்துட்டாரு ஆச்சி இதுக்கு மேல கையெடுத்து எந்த யூஸும் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே இங்க ஜிண்டா கதைக்கு வந்தா மின்னு கூட அந்த லெகோ கிஃப்ட ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு பொக்கே செட்டப்ல இருக்கு, பார்த்து பக்குவமா பதமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இருக்கவே இருக்கு இந்த பூனைக்குட்டி வந்து ஆட்டையை களைச்சு விட்டுருது. இவன் அந்த லெகோ செட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பூனைக்குட்டி வந்து அவன் காலை தட்டி விட்டுற இவன் கையில வச்சிருந்த அந்த லெகோ செட்டோட ஒரு பூ வந்து அப்படியே மாடியில இருந்து கீழே விழுந்துருது. ஐயோ எனக்காக ஆசையா மிங்கு கொடுத்தானே இப்படி தொலைச்சுட்டோமே நினைச்சிட்டு டார்ச் லைட்டை வச்சு தேடுன்னு தேடுறான். அவனுக்கு அந்த பூவை தவிர கண்டதெல்லாம் கிடைக்குது, இருந்தாலும் தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னு அடுத்த நாள் விரக்தியா உட்காந்துட்டு இருக்க. எதேச்சியா மின்னு டெலிவரி பண்ண வரான். அப்ப இவன் உள்ள பாதி முடிச்சு வச்சிருந்தா அந்த லெகோ செட்டை பாக்குறான். ஓ ஜிண்டா நீ அதுக்குள்ள பாதி முடிச்சிட்டியா, தலை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர அந்த செட்டுல ஒரு பூ மிஸ் ஆகுறத நோட் பண்றான். ஆமா இந்த இடத்துல ஒரு பூ வருமே எங்க அது அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் ஜிண்டா படார்னு காலிலே விழுந்துடுறான். ஐயோ மின் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாக்கிரதையா தான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பூனைக்குட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு, தெரியாம கை தவறி அந்த பூ கீழே விழுந்துருச்சு, நானும் நைட் எல்லாம் தேடின தெரியுமா, அது கிடைக்கவே இல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காஸ்ட்லியா எனக்கு வாங்கி கொடுத்திருக்க, ஆனா நான் அதை தெரியாம தொலைச்சிட்டேன், தயவு செஞ்சு என் மேல கோமா இருக்காத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்ச மென்னு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி அவ்வளவுதானே அதுக்கே நீ இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்க, போனா போயிட்டு போகுது. இதுக்கு ஜிண்டா அப்படி இல்ல மின், அந்த செட்டு எவ்வளவு காஸ்ட்லி இல்ல, நீ அவ்வளவு காசு கொடுத்து என்ன வாங்கி கொடுத்திருக்க, நான் பத்திரமா வச்சுக்கணும்ல. இதுக்கு மின்னு சிரிச்சுக்கிட்டே ஐயோ நீ அப்படி நினைச்சியா, ஆக்சுவலி இது நான் வாங்கவே இல்ல, கொரியர் பண்ண வந்ததுல டேமேஜ் ஆயிடுச்சு, நான் வேற தெரியாம ஓபன் பண்ணிட்டேனா, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நானே வச்சுட்டு இருந்தேன், சரி இந்த விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்குமே உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், இன்ஃபேக்ட் இதை உனக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு இன்டென்ஷன் கூட கிடையாது, அதனால நான் வாங்கி கொடுத்தேன்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இங்க ஜிண்டாக்கு ஒரே ஹார்ட் பிரேக்கா போகுது. ஆடா பாவி நீ வாங்கி கொடுத்தான்னு பொந்துக்குள்ளையெல்லாம் கை விட்டு தேடிக்கிட்டு இருந்தேனே நைட் எல்லாம், இப்படி பொசுக்குன்னு நமக்காக வாங்கலன்னு சொல்லிட்டானே நினைச்சிட்டு ஜிண்டா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இங்க ஆபீஸ்ல நம்ம ஆச்சியையும் கரணையும் பாஸ் கூட்டு விடுறாரு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்க போதுன்னு ஆச்சி பயப்பட கரண் அவன் கிட்ட நீ ஒன்னும் பயப்படாத ஆச்சி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாஸோட ரூமுக்கு போறாங்க. இத இந்த பாய் பொண்ணு பாத்துறா. என்னடா அது, ரெண்டு பேரும் மூஞ்சிலயும் ஒரே பீதியா இருக்கு, பாஸ் வேற கூப்பிட்டு விட்டுருக்காரு இப்படி நினைச்சுக்கிட்டே போய் பாஸோட ரூம் கதவுல காது வச்சு ஒட்டு கேக்குறா. அப்ப மேனேஜர் அக்கா வந்துட்டு, பாய் நீ திருந்தவே மாட்டியா, அங்க சுத்தி இங்க சுத்தி பாஸோட ரூம்லயே ஒட்டு கேட்க வந்துட்டியா நீ? ஐயோ மேனேஜர் அக்கா, விஷயம் புரியாம பேசாதீங்க, பாஸ் கரணியும் ஆச்சியும் கூப்பிட்டு இருக்காரு, அவங்க ஃபேஸ பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும், அதான் ஒட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேனேஜர் அக்கா, இந்த பாரு இதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், இது தப்பு அப்படின்னு சொல்ல, அப்படியாங்கக்கா அப்ப நீங்க போங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஒட்டு கேட்க ஆரம்பிக்க மேனேஜர் அக்காக்கும் ஆர்வம் தாங்க முடியல. ஒரு ஹெச்ஆரா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு, சரி நானும் கேக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒட்டு கேக்குறா. இப்ப இங்க பாஸ் கரண் ஆச்சி கிட்ட, அப்போ நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி இவர் டைரக்டா கேட்டவுடனே ஆச்சி தடுமாற கரணும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கரண், நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படிங்கிறான். இப்படி கரண் ஓபனா ஒத்துப்பான்னு ஆச்சியே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இத கேட்டவுடனே பாஸ், நம்ம ஆபீஸ்ல இது அலௌட் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் நீங்க டேட் பண்றீங்களா? இதுக்கு கரண், சார் என்னால புரிஞ்சுக்க முடியுது, ரெண்டு பசங்க டேட் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், அதனால வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இதுக்கு பாஸ் உடனே, சேச்சே நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, ரெண்டு பசங்க லவ் பண்றதை நான் அப்போஸ்லாம் பண்ணல, ஆனா இந்த கம்பெனில எம்ப்ளாயிஸ் உள்ள டேட்டிங் பண்றது அவ்வளவு சரிப்பட்டு வராது, இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு புரியாம ரெண்டு பேரும் பார்க்க, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், நம்ம கம்பெனில ஏற்கனவே வேலை பண்ணிட்டு டேட் பண்ணிட்டு இருந்தவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணி வச்சேன்னு எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது, நான் அவங்கள ரிசைன் பண்ண சொல்லவே இல்ல, அவங்களே பிரேக்கப் பண்ணிட்டாங்க, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால சேர்ந்து வேலை பண்ண முடியல, தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவு அதிகமாச்சு, அதனால அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதேதான் நான் உங்ககிட்டயும் கேக்குறேன், ரெண்டு பேருமே நல்ல எம்ப்ளாயிஸ் தான், ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேரால ஒன்னா வேலை பண்ண முடியுமா? இப்படி படார்னு ஒரு கேள்வி கேட்டதும் கரண் ஆச்சி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்க மறுபடியும் பாஸ் அவங்க கிட்ட, ஃபியூச்சர்ல பிரேக்கப் ஆச்சுன்னா பர்சனல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் உங்களால எப்படி பிரிச்சு பார்க்க முடியும், அது வேலையை அஃபெக்ட் பண்ணும்ல, ஒரு கம்பெனியோட பாஸா எனக்கு அந்த கன்சர்ன் இருக்காதா? அதனாலதான் சொல்றேன், எனக்கு உங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்க எந்த இன்டென்ஷனும் கிடையாது, ஆனா அப்படி இந்த வேலையில நீங்க இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண மாட்டீங்கன்னு இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டோனே ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்படி இந்த கான்வர்சேஷன்லாம் உள்ள நடந்துட்டு இருக்க பாயும் மேனேஜருக்காவும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஆச்சி கரண் டேட் பண்றாங்கிற விஷயத்த கேட்ட உடனே பாய் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. மேனேஜர் அக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாய்க்கு ஆச்சி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் கரணை டேட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே பாவம் பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க, பரவாயில்ல பாய் மனசை விட்டுறாத, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு ஆறுதல் பண்ண வர, இங்க பாய் திடீர்னு வீல்னு கத்தி சிரிக்கிறா. அடி பாவி ஏண்டி கத்துற அப்படின்னு கேட்க, ஐயோ ஒரு பிஎல் ஃபேனா, இதை விட என் வாழ்க்கையில வேற என்ன நல்ல விஷயத்த நான் பாத்துற போறேன், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல மேனேஜர் அக்கா அப்படின்னு கத்துறா. அட கடவுளே தயவு செஞ்சு வாயை மூட்டு வந்து தொலை, நீ வேற என்ன மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி எப்படியாச்சும் ஆச்சி வெளில வந்து கபால் ஒண்ணு புடிச்சு மேட்ரை கேட்டணும்னு நினைச்சிட்டு பாஸ் ரூமுக்கு வெளியிலேயே சேரை போட்டு உட்காந்துட்டாங்க ரெண்டு பேரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆச்சி கரண் ரெண்டு பேரும் வெளில வர ரெண்டு பேருமே ரொம்ப டல்லா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஏதோ பேச வரலான்னு ட்ரை பண்ண அப்போ ஒருத்த கரணை கூப்பிட்டு, கரண் சீக்கிரம் வா, கிளைண்ட் உனக்காக வெயிட் பண்றாங்க வா அப்படின்னு சொல்ல, சரி ஆச்சி இப்ப போய் வேலை பார்க்கலாம், நம்ம அப்புறம் பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஆச்சி அப்படி திரும்பி பார்த்தா அங்க மேனேஜர் அக்காவும் பாயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே ஆச்சி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவனை அப்படியே இழுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிடுறாங்க. இவனும் கரணும் டேட் பண்றாங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. சரி என்னதாண்டா சொன்னாரு பாஸ் அப்படின்னு கேட்க அந்த அக்ரிமெண்ட் விஷயத்த சொல்றான். என்ன சொல்றாச்சு, அக்ரிமெண்ட் இல்லாம கேட்டாரு, அதுக்கு என்ன சொன்னீங்க இப்படி இவங்க கேட்க, இங்க உள்ள பாஸ் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ இப்படி திடீர்னு அக்ரிமெண்ட்டை பத்தி பேசணும்னவே கரணுக்கும் ஆச்சிக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஆச்சி கம்ப்ளீட்டா ஸ்டண்ட் ஆகி நிக்கிறான். கரண் கொஞ்ச நேரம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு எம்ப்ளாயிஸ் டேட் பண்ணா வேலை விஷயமும் பர்சனல் விஷயமும் அடிபடும் சொல்றீங்கல்ல, அதை நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், எங்களால கம்பெனி வேலை என்னைக்குமே ஸ்பாயில் ஆகாது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, கரண் இப்படி சொன்னதை கேட்டு ஆச்சியும் பாஸ் கிட்ட, ஆமா சார் இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரண் டக்குன்னு, வேணா ஆச்சி இதை நான் மட்டுமே டீல் பண்றேன், நீ இதுக்குள்ள வராத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாஸும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த இப்ப ஆச்சி இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ல, ப்ரூவ் பண்றதுன்னா எப்பரா ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு என்ன பண்ணணுமா? இதுக்கு ஆச்சி தயங்கிட்டே, அங்கதான் பிரச்சனையே, கரணோட டீம் இந்த மாசம் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணுமா, அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணுனா எவ்வளோ இப்படி கேட்டதும் ஆச்சி தயங்கிட்டே 30 மில்லியன் டார்கெட் கொடுத்திருக்காரு. இதை கேட்ட மேனேஜர் அக்கா பாய் ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. 30 மில்லியனா எப்பரா, கரண் நல்ல எம்ப்ளாயி நல்லா தான் பண்ணுவான், அதுக்குன்னு 30 மில்லியன் ஒரு மாசத்துல எப்பரா பண்ண முடியும்? இதுக்கு அவர் டைரக்டா வேலையை விட்டு போனே சொல்லிட்டு இருக்கலாம், இன்டைரக்டா அவனை ரிசைன் பண்ண வைக்கிறாரு, அவ்வளவுதான், என்னடா பண்ண போறாம அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆச்சிக்கும் பதட்டம் அதிகமாகுது. இப்ப அடுத்து ஜின்டா அந்த லெகோ ரோஸ கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை
பண்ணோம், மின்னு நமக்காக கொடுத்தான்னு ஆசையா பண்ணோம், இப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, பேசாம தூக்கி போட்டுரும் அப்படின்னு நினைக்க, அட என்னதான் இருந்தாலும் மின்னு நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், இத போய் எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா மின்னு ஜிண்டா வீட்டுக்கு வரான். வழக்கமா மின்னு வரான்னு தெரிஞ்சோடனே ஜிண்டாக்கு ஆர்வம் தாங்க முடியாது. ஆனா இந்த டைம் பெருசா ஒன்னும் ரியாக்ஷன் இல்லாம என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். இவன் இப்படி கேட்டதும் மின்னு ஆச்சரியமா அவனை பார்த்துட்டு, ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும்தான் வரணுமா, இல்லன்னா வரக்கூடாதா அப்படின்னு கேட்க, இதுக்கும் ஜிண்டா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். மின்னு சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் இல்ல சும்மா சொன்னேன், நான் பூனைக்குட்டியை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் கொஞ்ச நேரம் விளையாட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போய் பூனை கூட விளையாட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஜிண்டா கடுப்பாக, இவனுக்கு அந்த பூனைக்குட்டி மேல இருக்க பாசம் கொஞ்சமாவது நம்ம மேல இருக்க கூடாதா இப்படி நினைச்சிட்டு இருக்க. அப்ப மின்னு அந்த லெகோ செட்ல கீழே விழுந்து அந்த ரோஸ் எடுத்து வந்து குடுக்கறான். இதானே காணாம போச்சுன்னு சொன்னேன், நான் அப்படி கீழே டெலிவரிக்கு வரும்போது இதை பார்த்தேன், சரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா அந்த ரோஸ் அவன்கிட்ட கொடுக்க, ஜிண்டா அவன் கையை பிடிச்சு தொட்டு வாங்குறான். அப்போ மின்னோட மனசுல இவனுக்கு கேஷுவலாலாம் அந்த ரோஸ் கிடைக்கல, இவனே அந்த ரோஸை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு ஜிண்டா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இது ஜிண்டாக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே பையன் பூரிச்சு போறான். ஐயோ நமக்காக கஷ்டப்பட்டு இந்த ரோஸை தேடி எடுத்துட்டு வந்திருக்கான், இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணெல்லாம் காதலோட அப்படியே மின்ன பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்து இங்க ஆபீஸ்ல நம்ம கரண் டே அண்ட் நைட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றான். ஒவ்வொரு கிளைண்ட் கிட்டயா போய் பார்த்து சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு பாக்குறான். ஆனா பெருசா அவனுக்கு எந்த பிரேக்கும் கிடைக்க மாட்டேங்குது. கரண் இவ்வளவு கஷ்டப்படுறானே நினைச்சு ஆச்சிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு நாள் கரண் லேட் நைட் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்க, அப்பா ஆச்சி அவங்க கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடுடா, ஆக்சுவலி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ எவ்வளவு கஷ்டப்படுற, என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. கரண் அவன் கையை பிடிச்சிக்கிட்டே, ஆச்சி இதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் எப்ப சேல்ஸ் டீம்ல இருந்தாலும் டார்கெட்டை விட அதிகமா தான் அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கேன், அது பெருசா சாதிச்ச மாதிரிலாம் எனக்கு தோணுது கிடையாது, ஆனா நான் இப்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றது நமக்காக பண்றேன் ஆச்சி, இதுல நான் ஜெயிச்சேன் ஆகணும்னு வெறியோட பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு காரணமே நீதான். அன்னைக்கு பாஸ் நம்ம கிட்ட பிரேக்கப் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார்ல, அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஆச்சி, அப்படி ஒரு சான்ஸ் வரவே கூடாதுன்னு அப்பயே முடிவு பண்ணேன், அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி கிட்ட வந்து அவன் கண்ணையே பார்க்க, ஆச்சி அவங்க கிட்ட ஒரு ஃபைல கொடுத்துட்டு, இந்த ஃபைல்ல நம்ம கம்பெனியோட பழைய கிளைண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்ப அவங்க கூட பெருசா கான்டாக்ட் எதுவும் கிடையாது, ஆனா நீ எதுக்கும் இவங்களையும் அப்ரோச் பண்ணி பாரு அப்படின்னு கொடுக்குறான். இப்ப 2 வாரம் கழிச்சு கரண் எவ்வளவு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிருக்கான்னு பார்த்தா பாதி வரைக்கும் தான் அவனால பண்ண முடிஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு மேனேஜர் அக்கா ஆச்சி பாய் 3 பேருமே டல்லாக, பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்றான், ஆனா பாதி டார்கெட் தான் முடிச்சிருக்கான், இன்னும் டைம் வேற இல்ல, அவன் மறுபடியும் கிளைண்ட் எல்லாம் பார்த்து தேடி புடிச்சு அதுக்குள்ள முடிக்க முடியுமா என்ன, இப்படி இவங்க பேசிட்டே இருக்க கரெக்டா கரண் ஆச்சிக்கு கால் பண்றான். ஆச்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான குட் நியூஸ் சொல்லணும், நான் ஒரு பெரிய கிளைண்ட பார்க்க போறேன், அவங்க நம்ம கம்பெனியோட பிசினஸ் பண்ண ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி சொன்ன மாதிரி டார்கெட் வந்துரும் அப்படின்னு சொல்ல ஆச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி யாரை இவன் பார்க்க போறான்னு பார்த்தா, இவன் கம்பெனி ஜாயின் பண்ண புதுசுல ஒரு லேடி கிளைண்ட் இவன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுவாள்ல, அவகிட்ட தான் மறுபடியும் போறான். அவ இப்பயாச்சும் மாறி இருப்பான்னு பார்த்தா 1% கூட மாறவே இல்ல. ஆனா கரனுக்கு வேற வழி இல்லாம பிசினஸ் ப்ரொபோசல்ஸ் எல்லாமே அவகிட்ட சொல்றான். ஆனா இந்த லேடி அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. அந்த ஃபைல வாங்கி ஓரமா போட்டு, பிசினஸ் எல்லாம் இருக்கட்டும் விடு, போன டைம் நீ என்ன இன்சல்ட் பண்ணதை நான் இன்னும் மறக்கவே இல்ல, ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்திருக்க பாத்தியா, அதுதான் விதிங்கிறது, நீ வேணா மறந்துருக்கலாம், நான் இன்னும் மறக்கல, அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், இந்த டார்கெட் உனக்கு வரலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாமே, என்ன கரெக்டா அப்படின்னு கேட்க கரணால எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கான். இப்ப மறுபடியும் இந்த லேடி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நான் அப்ப கொடுத்த ஆஃபர் இப்பவும் இருக்கு, நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு, அப்ப இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல கரனுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம அமைதியா இருக்கான். இப்ப இந்த லேடி கூட தான் கரண் இருக்கான்னு ஆச்சிக்கும் தெரிய லேட் நைட் ஆயும் ஆபீஸ்ல இருந்து போகாம தனியா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பாஸ் அங்க வர, என்னாச்சு கரண் அந்த லேடிய மீட் பண்ண போறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவளுக்கு வேற கரண் மேல ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நினைச்சு நீ பயப்படுறதானே, இதுக்குதான் நான் சொன்னேன் ஆபீஸ் வேலைன்னு வரும்போது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இப்ப தேவையில்லாம உன்னாலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பாரு, இப்படி இந்த பாஸ் சொல்ல, ஆச்சி இதுக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார், நான் அதை நினைச்சு வருத்தப்படல, எனக்கு கரணை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணான்னு எனக்கு தெரியும், ஆனா கடைசியில அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தா பரவாயில்ல, கடைசியில அவன் அழகா இருக்கா ஹேண்ட்ஸமா இருக்காங்கிற காரணம் வச்சு மறுபடியும் ஒரு டீலிங் அவனுக்கு வரப்போகுது, இதை நினைச்சு கரண் எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா, அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தான் சார் தெரியும், ஆனா தெரிஞ்சும் என்னால எதுவும் பண்ண முடியல, இப்படி ஆச்சி சொல்ல பாஸ் வாயடிச்சு போய் அமைதியா இருக்காரு. இப்ப அன்னைக்கு நைட்டு கரண் ஆச்சிக்கு போன் பண்ணிட்டு, ஆச்சி இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சிருச்சு, நாளைக்கு சைன் பண்ண போறோம், நீயே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறான். இப்ப அடுத்த நாள் இந்த கிளைண்ட பார்க்க போறான். அந்த கிளைண்ட் அவளோட அசிஸ்டன்ட் இருக்க, கரணும் ஆச்சியும் அங்க வராங்க. இவன் ஆச்சி என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பிசினஸ் ஐடியாஸ், ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல்ல போட்டு அந்த லேடி கிட்ட கொடுக்குறான். நீங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவ சும்மா பேச்சுக்கு ஒரு செகண்ட் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டுறா. அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ல கரனுக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளவு கஷ்டமாகுது. கரணு கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து ஆச்சி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனாலும் கரண் ஃபேஸ்ல காட்டிக்காம அப்ப உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாமேன்னு பேனாவை கொடுக்க, அதுக்கு இந்த லேடி அவ்வளவு என்ன அவசரம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான ஆள் இங்க வரணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதே டைம் கரெக்டா இந்த பாஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கறாரு. கரணும் ஆச்சியும் அவர் அங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த லேடி வேணும்னே இந்த பாஸ வர வச்சிருக்கா. எதுக்குன்னா அவரு முன்னாடி வச்சு கரனை அசிங்கப்படுத்தணும். இங்க பாரு கரண், போன டைம் நீ என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ண, அதெல்லாம் சரி பண்ற மாதிரி நேத்து என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, எனக்கு ஓகேன்னு தோன்ற வரைக்கும் நான் கான்ட்ராக்ட சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கரனுக்கு தூக்கி வாரி போடுது. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இந்த லேடி என்ன பண்றா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறா. ஆச்சுக்கு இதை கேட்டவுடனே ஷாக் ஆகுது. இந்த பாஸ் இடிச்ச புலி மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்கான். கரனும் வேற வழி இல்லாம, சரி நான் எப்படி சாரி கேட்கணும், நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, இந்த லேடி அவ காலை காட்டி, நீ எழுந்து நின்று இங்க முட்டி போட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இப்படி சொன்ன உடனே ஆச்சிக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. கரண் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க, கரனோட மனசுல நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அப்பதான் என்னால ஆச்சி கூட ஒன்னா இருக்க முடியும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆச்சின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துட்டு முட்டி போட்டு அந்த லேடி கிட்ட சாரி கேட்க போறான். ஆச்சி கண்ணெல்லாம் கலங்கி கரனே பார்த்துட்டு இருக்கான். கரண் இவ்வளவு அசிங்கப்படுறத ஆச்சியால பார்க்க முடியாம அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப கரண் சாரின்னு கேட்க வரும்போது இந்த பாஸ் அவனை நிப்பாட்டிடுறாரு. கரண் நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்ல, இந்த லேடிக்கு கோவம் வருது. ஹலோ என்ன விளையாடுறீங்களா, அவன் என்கிட்ட சாரி கேட்டாதான் நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவேன், இல்லனா என் பிசினஸ் டீலிங்கே உங்களுக்கு கிடைக்காது, என்கிட்ட பிசினஸ் வச்சுக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா, இப்படி பாஸையே இவ மிரட்ட, இந்த பாஸ் சீனா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை டர்னு கிழிச்சு போடுறாரு. வந்துச்சே இந்த லேடிக்கு கோவம், என்ன மீறி நீ எப்படி பிசினஸ் பண்ற பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி வெளில போயிடுறா. இப்ப பாஸ் கரண் ஆச்சுக்கிட்ட, நான் இன்னொரு கான்ட்ராக்டும் கிழிச்சு போட போறேன் இப்படி சொல்லிட்டு இவங்க அந்த டேட்டிங் அக்ரிமெண்ட் ஒன்னு சைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடுறாரு. என்னடா திடீர்னு கிழிச்சு போடுறான்னு பாக்காதீங்க, எனக்கு இப்பவும் இந்த ஆபீஸ் ரொமான்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா உங்க காதல் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நான் பார்த்தேன், அதுக்காக இதை நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது, அதே நேரத்துல நீங்க சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கல, இதே மாதிரி ஒன்னா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸா கெத்தா சீனா நடந்து வெளில போறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி காரணம் ஆச்சு ரெண்டு பேருக்குமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கான்சியஸ் வந்து ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயம் புரிய, எப்படியோடா தலைக்கு வந்தது ஹெல்மெட்டோட போச்சுங்கிற கதையா, ஒரு பெரிய ப்ராப்ளம தாண்டி வந்துட்டோம், இதுக்கு மேல நமக்கு வேற என்னதான் பிரச்சனை இருக்க போகுது, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா அப்படின்னு கரண்ட் சொல்ல, ஆச்சியோட மனசு குறுகுறுங்குது. ஏன்னா இவன் மைண்ட் ரீடிங் பண்ற பவர் இருக்குன்னு அவன் இன்னும் சொல்லியிருக்க மாட்டான்ல. அப்ப கரண் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு ஆச்சிக்கு குட்டி குட்டி முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஆச்சிக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியாம எல்லா கலர் முட்டாயும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்க, எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்த கரண் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கரண், நான் இவ்வளவு கூட ட்ரை பண்ணலன்னா இப்படி ஆச்சு, நீ மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிற, அதுக்கு நீ எவ்வளவு எஃபர்ட் போடுற, அது கம்பேர் பண்ணும்போது நான் பண்றதெல்லாம் கம்மி தான், இனிமேல் நானும் அடுத்தவங்கள மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் இப்படி அவன் சொன்ன உடனே ஆச்சிக்கு அவ்வளோ கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவன் ஒரு பர்சன்ட் கூட எஃபர்ட்டே போடலன்னு அவனுக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் தயங்கிட்டே கரண் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா அப்படிங்கிறான். என்ன விஷயம்டா சொல்லு அப்படின்னு கேட்க, அது என்னால மத்தவங்க மனசை படிக்க முடியும்டா அப்படிங்கிறான். என்னது அப்படிங்கிற மாதிரி கரண் ஷாக்கா பார்க்க, இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது. சோ ஃபைனலி உண்மைய கரண் கிட்ட சொல்லிட்டான். இப்ப கரண் அதை ஏத்துப்பானா இல்ல ஆச்சி தன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சு ஏதாவது சண்டை வருமா, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாப்போமா. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட கூடி சீக்கிரம் பாப்போம். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.